போட் பண்ணாங்க தெரியுமா? முந்தைய நவாபோட மருமகன் சந்தா சாஹிபா. இப்ப பாத்தீங்களா, ஹைதராபாத்ல ஒரு வாரிசு சண்டை, ஆர்காட்ல ஒரு வாரிசு சண்டை. இந்த ரெண்டு பிரச்சனையும் ஒன்னா சேர்ந்துருச்சு. இந்த சரியான வாய்ப்பை பயன்படுத்தி பிரெஞ்சு கவர்னர் தூப்லே தன்னோட ஆட்களான முசாஃபர் ஜங், சந்தா சாஹிப் இவங்களையெல்லாம் ஒன்னு சேர்த்து முதல் அடியே எடுத்து வச்சாரு. அந்த முதல் அடிதான் ஆம்பூர் போர். சரி, இந்த அரசியல் சதுரங்க ஆட்டம் எல்லாம் போதும். இப்ப நேரா போர்க்களத்துக்கே போலாம். ஆம்பூர்ல ரெண்டு படைகளும் சந்திச்சப்ப யார்கிட்ட அதிக ஆட்கள் இருந்தாங்க? ஆனா யாருடைய வியூகம் ஜெயிச்சது? வாங்க பாக்கலாம். பிரெஞ்சு கூட்டணியில மொத்தம் 36,000 வீரர்கள். ஆனா இந்த நம்பரை விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, அவங்க கூட இருந்த வெறும் 400 பிரெஞ்சு வீரர்கள் தான். ஏன்னா அவங்க கிட்ட நவீன துப்பாக்கிகள், முறையான ராணுவ பயிற்சி, சரியான திட்டமிடல்னு எல்லாமே இருந்துச்சு. போரோட போக்கையே மாத்தக்கூடிய சக்தி அவங்க கிட்ட இருந்துச்சு. அவங்கள எதிர்த்து நின்னது நவாபோட படை. அவங்க கிட்ட கிட்டத்தட்ட 20,000 வீரர்கள் இருந்தாங்க. அது மட்டும் இல்ல, 100 போர் யானைகள். அந்த காலத்துல யானை படைங்கிறது எதிரிக்கு ஒரு பெரிய மனரீதியான பயத்தை கொடுக்கும். ஆனா அந்த யானை பலம் போதுமானதா இருந்துச்சா? இல்லவே இல்ல. பாரம்பரிய யானை பலத்தால நவீன போர் யுக்திகளுக்கு முன்னாடி நிக்க முடியல. இந்த சாட்டை பாருங்க. நவாப் படையில 4,000 பேர் வரைக்கும் உயிரிழந்தாங்க. ஆனா பிரெஞ்சு கூட்டணி பக்கம் வெறும் 1,500 பேர் தான். இது ஒரு சாதாரண தோல்வி கிடையாதுங்க. இது ஒரு முழுமையான பேரழிவு. ஐரோப்பிய ராணுவ பயிற்சிக்கு கிடைச்ச ஒரு மாபெரும் வெற்றி. இந்த வெற்றிக்கு பிறகு நடந்ததெல்லாம் சட்டுப்புட்டுன்னு நடந்து முடிஞ்சது. நவாப் அன்வருதீன் கான் போர்ல கொல்லப்பட்டார். அவரோட பையன் முகமது அலிகான் வாலாஜா எப்படியோ தப்பிச்சு திருச்சிக்கு போய் பிரிட்டிஷ்காரங்க கிட்ட அடைக்கலம் கேட்டார். இங்க ஆர்காட்ல பிரெஞ்சுக்காரங்க சப்போர்ட் பண்ண சந்தா சாஹிப் புது நவாபாக்கப்பட்டார். அதே மாதிரி ஹைதராபாத்துக்கு முசாஃபர் ஜங் புது நிசாம் ஆக்கப்பட்டார். சுருக்கமா சொல்லணும்னா, பிரெஞ்சுக்காரங்களோட பிளான் 100% ஜெயிச்சது. சரி, பிரெஞ்சு ஜெயிச்சாங்க, அவங்க ஆளுங்க பதவியில உட்கார்ந்தாங்க. கதை முடிஞ்சதா? இல்ல, உண்மையான கதை இனிதான் ஆரம்பமாகுது. யாரு ஜெயிச்சாங்கன்றதை விட இந்த ஒரே ஒரு வெற்றியால என்னென்ன விளைவுகள் உருவாச்சுங்கிறது தான் இங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஆம்பூர் போர் இந்தியாவுக்கு ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா புரிய வச்சுது. அது என்னன்னா, முறையான பயிற்சி, நவீன ஆயுதங்கள், திறமையான தளபதிகள், இது மட்டும் இருந்தா போதும். ஒரு சின்ன யூரோப்பியன் படையால கூட பல்லாயிரக்கணக்கான வீரர்களை கொண்ட நம்ம பாரம்பரிய இந்திய படைய ரொம்ப சுலபமா ஜெயிக்க முடியும்னு நிரூபிச்சாங்க. இது இந்திய அரசியல்ல கேம் ரூல்ஸே மாத்திடுச்சு. இனிமேல் யார்கிட்ட அதிக ஆள் பலம் இருக்கோ அவங்க ஜெயிக்க மாட்டாங்க. யார்கிட்ட சிறந்த படை இருக்கோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. சோ ஆம்பூர்ல பிரெஞ்சுக்காரங்க ஜெயிச்சிட்டாங்க. ஆனா இந்த வெற்றி சும்மா தூங்கிட்டு இருந்த பிரிட்டிஷ் சிங்கத்தை தட்டி எழுப்பிவிட்ட மாதிரி ஆயிடுச்சு. தென்னிந்தியா இனி யாருடைய கண்ட்ரோல்ல இருக்க போகுதுங்கிற கேள்விக்கு இந்த போர் ஒரு முதல் அத்தியாயம் மட்டும்தான். ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை பிடிக்கிறதுக்கான உண்மையான போட்டி இப்போதான் ஆரம்பிச்சிருந்தது.